வணக்கம் வந்தனம் அண்ட் நமஸ்கார். வெல்கம் டு எனி டாக்ஸ். இன்றைக்கி நம்ம எனி டாக்ஸில் நம்மளுடைய வெப்சைட் லான்ச் பற்றி சொல்லிடுறேங்க. ரொம்ப டிலே பண்ணி வளவலன்னு சொல்லாத நான் கடைசிக்கு கொண்டு போயிடுறேன். ஸோ வேறு ஒரு பிளான் ஒன்று ஓடிக்கிட்டு இருக்குது. அது எப்போ லான்ச் பண்ணுறோமோ அது எப்போ வருதோ அது அப்போ வரட்டும். இப்பொழுதைக்கு நம்ம வந்து புக்ஸ் சரிங்களா. ஸோ ஆன்மீகம் சம்மந்தப்பட்டது, தியானம், மனம் சம்மந்தப்பட்டது, நம்மளுடைய ஜேர்னி ஆஃப் சோல்ஸு, டெஸ்டினி ஆஃப் சோல்ஸ் எல்லாம் இருக்குது பாருங்க. அந்த நூட்கள்லாம் நம்மகிட்ட இப்போ இருக்குது. ஸோ அது சம்மந்தப்பட்ட நூட்கள், அதற்கப்புறம் பெற்றோர்களுக்கு எப்படி குழந்தைகளை வளர்க்கணும், மருத்துவம், சித்த மருத்துவம், ஆயுர்வேதம், அதுக்கப்புறம் சோதிடம் சம்மந்தமான நூட்கள், கைரேகை, அதுக்கப்புறம் நியூமராலஜி, இது எல்லாமே நீங்கள் உள்ளே போய் பாருங்கள். கிட்டத்தட்ட 1634 புக்கு. ஸோ ஏறத்தாழ 1650 புக்கு உள்ளே இருக்குது பல்வேறு தலைப்புகளில். ஸோ அது எப்படி இருக்கும், என்ன ஏது அப்படிங்கிறத நான் வந்து சொல்லிடுறேன். நம்ம வெப்சைட்டுக்கு உண்டான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கமெண்ட்லேயும் பின் பண்ணி வைக்கிறேன், அண்ட் நம்மளுடைய கம்யூனிட்டி போஸ்ட்லேயும் போட்டேன். இப்போ வந்து எல்லாருமே இப்போ மொபைல் தான் யூஸ் பண்ணுற ஆப் இல்லை. இது வந்து உங்களுடைய க்ரோமோ இல்லை சஃபாரியோ, ஸோ வெப் ப்ரௌசர் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதுக்குள்ளே போய் நம்ம வந்து உள்ள லாகின் பண்ணிக்கலாம். www.ndbookshelf.com சரிங்களா. www.ndbookshelf.com. ஸோ இந்த வெப்சைட் தான். ஸோ இதுக்குள்ளே உள்ளே போனீங்க அப்படின்னு சொன்னால் நான் மொபைலில் காமிச்சிட்றேன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சிஸ்டமில் யூஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஸோ மேக்ஸிமம் எல்லோரும் மொபைல் தான் யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுனால நான் மொபைலில் ஃபஸ்ட்டு அந்த உண்டானதை காமிச்சிட்றேன். ஸோ உள்ள லாகின் பண்ணோன்னே நம்மளுக்கு பேஜ் அப்படிங்கிறது வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ரொம்ப பேசிக்கான டெம்ப்ளேட்டுங்க, ரொம்ப பேசிக்கான டெம்ப்ளேட், ரொம்ப எந்த காம்ப்ளிகேஷன் அது இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஈஸியாக நீங்கள் உள்ளே என்ட்ரானோடனே நார்மலாக இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் இருக்கும். நீங்கள் அப்படியே ஸ்க்ரால் பண்ணி பார்க்கலாம். ஒவ்வொரு ப்ராடக்ட்ஸ் இருக்குது, கேட்டகரிஸ் நிறைய இருக்குது. ஸோ இது வந்து ஹோம் பேஜ் சரிங்களா. இப்போ நீங்கள் பேசிக்காக பார்க்கக்கூடியது வந்து ஹோம் பேஜ். இங்கே மேலே லெஃப்ட் சைட் கார்னரில் 3 இப்படி கோடு மாதிரி இருக்குது இல்லைங்களா, அது கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் ஷாப் அப்படின்னு இருக்குது. இந்த இடத்துல கேட்டகரிஸ் அப்படிங்கிறது இருக்குது. நீங்கள் அதுக்குள்ளே போக வேண்டாம், இந்த ஷாப்புன்னு இருக்கும், அந்த ஷாப் அப்படிங்கிறதுக்குள்ளே போய்க்குங்க. ஷாப்புக்குள்ளே போனீங்கன்னா அந்த பேஜ் இப்போ உங்களுக்கு எப்படி டிஸ்பிளே ஆகுதோ அந்த பேஜ் ஓப்பன் ஆகுது. அதில் இந்த லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா 3 ஆப்ஷன்ஸ் மாதிரி இருக்கும். அதில் இப்படி ஏற்ற இறக்கமாக இருக்கிற மாதிரி முதல் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா. அதாவது இப்போ ஒன்று செலக்ட் ஆகிருக்கு, 4 பொட்டி இருக்கிற மாதிரி இருக்கிறதுல கருப்பாக இருக்கிற மாதிரி இருக்குல்ல, அதுக்கு இடது பக்கம் இருக்கக்கூடியது. அதை கிளிக் பண்ணிங்கன்னா கம்ப்ளீட்டாக கேட்டகரிஸ் வருங்க. உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அது எல்லாத்தையுமே நீட்டாக கேட்டகரைஸ் பண்ணியிருக்கோம். ஏகப்பட்ட புக்ஸ், ஏகப்பட்ட கேட்டகரிஸ் அண்ட் ஏகப்பட்ட சப் கேட்டகரிஸ். எந்த அளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் யூசர் ஃப்ரெண்ட்லியாக கொடுக்க முடியுமோ அந்தளவுக்கு கொடுத்துருக்கோம். பட் வி ஆர் க்ரோயிங், வி ஆர் டெவலப்பிங். ஸோ அடுத்தடுத்து ஒவ்வொரு மாற்றம் அப்படிங்கிறது வரும்பொழுது இன்னும் சுவாரஸ்யமாக, ஆர்வமாக நம்மளுடைய அந்த வெப்சைட் அப்படிங்கிறது மாறிட்டே இருக்கும். ஸோ ஆஸ் ஆஃப் நவ் இந்த மாதிரி இருக்கக்கூடியதில் இருக்குது. ஸோ இப்போது இதுக்குள்ளே போனீங்க அப்படின்னு சொன்னால் எல்லா கேட்டகரிஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், இப்போது அகத்தியர்னு இருக்குது, ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர் சீரீஸ்னு இருக்குது. இது வந்து கோயில்கள் பற்றின நிறைய தகவல்கள் அதில் எல்லாமே இருக்கக்கூடியது எல்லாமே இருக்குது. போத் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் வெர்ஷன்ஸுங்க சரிங்களா. ஸோ ரெண்டுமே இருக்குது நம்மக்கிட்ட. இங்கிலீஷ் புக் வேணுனாலும் இங்கிலீஷ் இருக்குது, தமிழ் புக்ஸ் வேணுனாலுமே தமிழ் புக்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் அதை பார்த்து கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன். இப்போது பாடி அண்ட் ஸ்பிரிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேட்டகரி இருக்குங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா 166 புத்தகங்கள் இருக்குது. இப்போ நான் அந்த பாடி அண்ட் ஸ்பிரிட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணேன்னா கம்ப்ளீட்டாக 166 புத்தகங்களும் அப்படியே லிஸ்ட் அவுட் ஆகும். நீங்கள் அப்படியே ஸ்க்ரால் பண்ணிட்டே வந்தீங்கன்னா 166 புத்தகங்களும் லிஸ்ட் அவுட் ஆகும். கீழே வந்தீங்கன்னா அந்த அடுத்தடுத்த பேஜ் போகிறதுக்கு உண்டான இதெல்லாமே இருக்குது. அப்படி இல்லை எனக்கு ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக திருப்பியும் அதே அந்த 3 கோடு மாதிரி இருக்கு இல்லைங்களா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பாடி அண்ட் ஸ்பிரிட்னு பார்த்தீங்கன்னா அது கீழே 166 நூல் இருக்குதுன்னு பார்த்தோமா. அதுக்கு கீழே சப் கேட்டகரி பாருங்கள், 1 2 3 4 5 சப் கேட்டகரி இருக்குது. ஆல்டர்னேட்டிவ் ஹீலிங், குண்டலினி அண்ட் சக்ரா, மெடிடேஷன், ஸ்பிரிட் வேர்ல்ட் அண்ட் யோகான்னு. இப்போது இந்த பாடி அண்ட் ஸ்பிரிட்டுக்குள்ளே நான் வந்து அதை கிளிக் பண்ணாமல் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக எனக்கு மெடிடேஷன் அப்படிங்கிறது மட்டும், அதுக்கு அது சம்மந்தமாக நூல் வேணும்னா நேரடியாக நீங்கள் மெடிடேஷன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா போதும். இப்போ அந்த 166 ஓப்பன் ஆகாது. மெடிடேஷனுக்கு கீழே 9 நூட்கள் என்னமோ இருக்குது. அந்த 9 மட்டும் அழகாக டிஸ்பிளே ஆகும். அழகாக அந்த 9 மட்டும் இருக்கும். ஸோ தியானம் சம்மந்தமாக என்னென்ன நூட்கள் அப்படிங்கிறது அழகாக அப்படியே டிஸ்பிளே ஆகும் சரிங்களா. இப்போ திருப்பியும் வந்துட்டு நீங்கள் அதே போல் அந்த கேட்டகரி இருக்குது பாருங்கள், அது கிளிக் அந்த 3 கோடு இருக்கிற மாதிரி கிளிக் பண்ணிங்கன்னா ஒவ்வொன்றா அப்படியே வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ கீழே நம்மளுடைய ஃபேவரட்டான ஒரு விஷயம் பாருங்கள், சைவ சித்தாந்தம், ரிலிஜன் அண்ட் ஃபிலாசபி, அது கீழே பக்தி இலக்கியம் இருக்குது, சைவ சித்தாந்தம் இருக்குது. நிறைய பேருக்கு மாந்திரிகங்களில் விருப்பப்படுறீங்களா, நூல் படித்து அறிவை வளர்த்திக்கிறதுக்காக மட்டும் அந்த நூல் எடுத்து இது பண்ணிக்கலாம். சைவ சித்தாந்த நூட்கள் 17 நூட்கள் இருக்குது. ஸ்பிரிச்சுவல் லீடர்ஸுங்கிறதுல மட்டும் 62 நூல் இருக்குங்க. நம்மளுடைய ஜக்கி அவரோடது, ஜேகே அவரோடது, ஓஷோ அவரோடது, நிறைய ஃபாரின் ஆத்தர்ஸ் அவங்களோடது, அந்த மாதிரி நிறைய இருக்குது.
கீழே அப்படியே வரும்பொழுது எங்கே நம்மளுங்க சித்தர்கள் 172 நூட்கள் சித்தர்களோட நோட்கள் மட்டும் இருக்குது. அதில் வந்து நீங்கள் அதில் ஒன்றே ஒன்று மட்டும் பார்த்து இது பண்ணணும். அதில் என்னென்னா இப்போது பாருங்கள், எடுத்தோடனே ஆதிசங்கரர் ஜோதிட காவியம், ஸோ அது மாதிரி இதுக்கு சோதிடம் அப்படிங்கிறதுக்குள்ளே போனீங்கனாலும் இதை பார்க்கலாம், சித்தர்கள் அப்படின்னு சொல்கிறதுக்குள்ளே வந்தீங்கனாலும் இதை பார்க்கலாம். சரிங்களா? ஸோ ஹெல்த் அப்படின்னு சொல்லக்கூடியதுக்கு போனீங்கனாலுமே சித்த மருத்துவத்திற்கு உண்டான நூட்கள் பார்க்கலாம். ஹெல்த் அண்ட் வெல்னஸ்ன்னு இருக்கும். சித்தர்கள்ங்கிறதுக்குள்ளே வந்தீங்கனாலும் பார்க்கலாம். ஸோ எங்கே போனீங்கனாலும் உங்களுக்கு சம்மந்தப்பட்டதுக்குள்ளே கரெக்டாக அந்த கேட்டகரைஸ் ஆகிருக்கும். இப்போது இந்த அகத்தியர் 12,000ங்கிறது ஒரு நூல், ஒரு எக்ஸாம்பிள் கிளிக் பண்ணுற பாருங்கள். இப்போ இந்த அகத்தியர் 12,000 பார்க்கும்பொழுது அந்த இடத்துல அகத்தியர் 12,000 பார்ட் 1 5 நூல் இருக்குது. அதில் பார்ட் 1 சாங்ஸ் ஒன்லின்னு எழுதியிருக்கு. அப்படின்னா என்னென்னா இந்த நூலில் விளக்கம் இருக்காது, பாடல் மட்டும்தான் இருக்கும். உங்களால் பாடல் படித்து புரிஞ்சுக்க முடியும்னா அது வாங்கிக்கலாம். அதுக்காகவே அது அப்படி கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ பாடலும் உண்டு விளக்கமும் உண்டு அப்படின்னு சொல்லக்கூடிய நூட்கள் இருக்குது அப்படின்னு சொன்னால் சாங்ஸ் அண்ட் எக்ஸ்பிளனேஷன் எழுதியிருக்கும். சரிங்களா? அப்படி இல்லாமல் ஒரு சில நூட்கள் பார்த்திங்கன்னா விளக்கம் மட்டும் இருக்கக்கூடிய நூட்கள் இருக்குது. அதில் எக்ஸ்பிளனேஷன் ஒன்லி அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து அழகான அந்த கேட்டகரைஸ் பண்ணி நீட்டாக வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு அட்ராக்டிவாக இருக்கிற மாதிரி கொடுக்க முடியுமோ அந்தளவுக்கு அட்ராக்டிவாக இருக்கிற மாதிரி நம்ம பண்ணியிருக்கோம். ஒரு இன்ட்ராக்டிவாக இன்ட்யூட்டிவாக இருக்கிற மாதிரி நம்ம வெப்சைட் வந்து டிசைன் பண்ணியிருக்கோம். இது வந்து சொல்கிற மாதிரி இட் இஸ் அ ஸ்டார்டிங் ஃபேஸ். பட் ஆல்ரெடி வந்து நிறைய பேர் இதில் ஆர்டர்ஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களாம் எப்படியோ தேடி ஆர்டர்ஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இட் இஸ் ஸ்டார்டிங் ஃபேஸ். இன்னும் நல்ல பெட்டரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நம்மளால் கொடுக்க முடியும். வி ஆர் க்ரோயிங். சரிங்களா? இதுதான் ஸ்டார்டிங், பட் வி ஆர் க்ரோயிங். ஸோ நீங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கும்பொழுது உங்களுடைய இமெயில் ஐடி கொடுத்து அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கங்க. ஸோ இங்கே ரெஜிஸ்டர் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் இங்கே இமெயில் ஐடி கேட்கும். உங்களோட இமெயில் ஐடி கொடுத்துட்டு ரெஜிஸ்டர் பண்ணிக்கங்க. ஒரு டெம்பரரி பாஸ்வேர்டில் உங்களுடைய லாகின் ஐடி க்ரியேட் ஆகும். பட் ஒரு லிங்க் வந்து உங்களுடைய நீங்கள் கொடுத்த இமெயில் ஐடிக்கு போகும். ஒரு வேளை இன்பாக்ஸில் உங்களுக்கு வரல அப்படின்னு சொன்னால் ஸ்பேம் ஃபோல்டரில் போய் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா இப்போ தான் நம்ம வந்து நியூ வெப்சைட் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் அந்த மாதிரி இருக்கிறதுக்கு இருக்குது. கொஞ்சம் க்ரோ ஆகும்பொழுது அது நார்மல் இன்பாக்ஸ்குள்ளே போயிடும். ஒரு 2 to 3 மினிட்ஸ் ஆகும் இமெயில் வர்றதுக்கு. ஸ்பேம் ஃபோல்டருக்குள்ளே இருக்கான்னு பாருங்கள். ஸ்பேம் ஃபோல்டருக்குள்ளே இருந்ததுன்னா அதை நாட் ஆஸ் ஸ்பேம்னு கொடுத்துட்டிங்கன்னா நார்மலாக அது இன்பாக்ஸ்குள்ளே போயிடும். அதில் ஒரு லிங்க் இருக்கும். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி ஒரு புது பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ணிக்கங்க. அவ்வளோதான். ஸோ ஒன்ஸ் அந்த புது பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னா நார்மலாக அப்படியே அந்த பேஜுக்குள்ளே ரொட்டேட் ஆகும். நீங்கள் எப்போ வேணாலும் உங்களுடைய இமெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் கொடுத்து உங்களுடைய இது சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் புக்ஸ் ஆர்டர் பண்ணலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். ஸோ நார்மலாக நீங்கள் வந்து கார்ட்டில் ஆட் பண்ணிக்கலாம், கார்ட்டில் இருந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து எவ்வளோ புக்ஸ் வேணாலும் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். ஸோ அதில் எந்த விதமான இஷ்யூஸும் இல்லை. மேக்ஸிமம் டெலிவரி டைம் அப்படிங்கிறது வந்து நம்ம கொடுத்துருக்கிறது வந்து 10 days வரைக்கும் கொடுக்குறேங்க மேக்ஸிமம். சரிங்களா? வித்தின் 2 days வந்து புக்ஸ்க்கு உண்டான ஆர்டர்ஸ் எல்லாமே ப்ராசஸ் ஆகிடும். ஸோ மேக்ஸிமம் டைம் 10 days. ஸோ ஏதாவது ரொம்ப அசம்பாவிதம் நம்மளால் அனுப்ப முடியாதுன்னா ஒரு 2 நாள் அது ஓகே, நம்ம புரிஞ்சுக்கலாம் இல்லைங்களா? அப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு தான், ஒரு வேளை நடந்தால். பட் மேக்ஸிமம் 2 to 10 daysங்க. இதுதான் அதிகபட்சம் இருக்கக்கூடிய அந்த ஒரு நாள். அதுக்குள்ளாகவே வந்து நம்ம டெலிவரி அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். உங்களுக்கு ஒன்ஸ் புக்கு கொரியர் பண்ணோன்னே உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அதுக்கு வந்து நம்ம உங்களுடைய ஏர்வே பில் நம்பர் அது எல்லாமே வந்துடும். ஸோ நீங்கள் வந்து ஈஸியாக ட்ராக்கிங் அதெல்லாமே உங்களால் பண்ணிக்க முடியும். இல்லாட்டி உங்களுடைய இமெயில் ஐடி நீங்கள் ஆர்டர் பண்ணியிருப்பீங்களா, அதுக்கு வந்து அதுக்கு உண்டான டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறது எல்லாமே வந்துடும். ஸோ நீங்கள் ஈஸியாக ட்ராக் பண்ணிக்கலாம். ஸோ புக்ஸ் வாங்கிக்கலாம், படிக்கலாம். உங்களுடைய ஃபீட்பேக்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து தாராளமாக கீழே தெரிவிங்க. வி ஆர் க்ரோயிங். இதில் வந்து இப்போ நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே ரேண்டமாக சித்தர்கள் பேர் நீங்கள் இங்கிலீஷில் டைப் பண்ணி ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அகத்தியர் 12,000ன்னு AGATHIYARன்னு போட்டு 12,000 அடிச்சிங்கன்னா நம்மளோட வெப்சைட்டு தான் முன்னாடி வரும். ஸோ அதனால் அது ஒரு ஏற்கனவே ஆர்டர்ஸ் தானே வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நவ் வி ஆர் அஃபிஷியலி அனௌன்சிங் ndbookshelf.com அப்படின்ட்டு. இட்ஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். வி ஆர் க்ரோயிங். திருப்ப தான் சொல்லிகிட்ருக்கேன். பட் எனிவே இன்னும் நிறையா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பூச சாமானம், அதுக்கப்புறம் மருந்து, அப்புறம் உணவு, நிறைய ஆன்மீக சம்மந்தமான பொருட்கள் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் அடிஷ்னலாக உள்ளே கொண்டு வர போகிறோம். அது வந்து வேற ஒரு வெப்சைட் நேமில் வரும். ஸோ அது வரும்பொழுது உங்களுக்கு இட் இஸ் அண்டர் ப்ராசஸ். ஸோ அது வரும்பொழுது உங்களுக்கு அதை நான் வந்து இன்டிமேட் பண்ணுறேன். ஆஸ் ஆஃப் நவ் ndbookshelf.com இஸ் கோயிங் லைவ்ங்க. ஸோ யூஸ் பண்ணி பாருங்கள். And do order books and do give your feedbacks, right? ஸோ சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன் அப்படின்னு நம்புகிறேன். உங்களுக்கு எது டவுட்ஸ்னாலுமே கீழே கமெண்ட் பண்ணுங்கள். I'll address you, right? ஸோ இதான் இன்றைக்கு உண்டான வீடியோ. do support, right? நாளைக்கு வேறு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில் சந்திப்போம். அது வரையும்
தொடர்ந்து இணைந்திருங்கள். நான் உங்கள் இடத்துல என்ன பண்ணி நன்றி.